அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஆணென்ன பெண்ணென்ன இந்த தலைப்பை பற்றி ஒரு சின்ன கதை. நம்ம சென்னை ஒரு பெரிய சிறந்த ஒரு ஊராகும். எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் சென்னை. இதில் எந்த கருத்து மாறுபாடும் யாருக்கும் கிடையாது. இப்போ இந்த சென்னையில் ஹைகோர்ட்டில் ஒரு மேடம் அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. பெண் வழக்கறிஞர், சிறந்தவங்க, ரொம்ப நாணயமானவங்க, ரொம்ப அதிகம் படித்தவங்க, அதை விட சிறந்தது பொய் சொல்ல தெரியாதவங்க. பாரதிதாசன் சொல்லுவார், வக்கீல்கள் இல்லை என்றால் பொய்யாம் வழக்குகள் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் இந்திய அறிவாளி தலைவர்கள், மேதைகளை, வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தி நமக்கு தென்படுகிறது. இந்திய தலைவர்கள் அதிகமானவர்கள் சட்டம் படித்தவர்கள். சட்டத்துறையில் பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறதே என்பதற்காக சட்டத்தொழிலை விட்டவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். அருமை நேயர்களே, இந்த வழக்கறிஞர் சிறந்த வழக்கறிஞர். ஏழைகளுக்காக வாதாடக்கூடியதில் வல்லமை பெற்ற வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர் பொய் சொல்லலானாலே ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாது. வறுமையும் சேர்ந்து தான் நல்ல வழக்கறிஞரோடு இருக்கும். ஏன்னா இவன் பணத்துக்காக கோர்ட்டுக்கு போகிறது இல்லை, நீதிக்காக, நியாயத்திற்காக, தர்மத்திற்காக தன்னுடைய தொழிலை திறம்பட செய்யக்கூடிய ஒரு சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கும் மக்கள் தெய்வமாகத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நேயர்களே, நம்முடைய கதாநாயகியாகிய இந்த வழக்கறிஞர் ஒரு சிறந்த வழக்கறிஞர். இவங்க அதிகம் பணம் சம்பாதிக்க முடியலனால இவங்க காரை இவங்க தான் ஓட்டிகிட்டே போவாங்க கோர்ட்டுக்கு, செல்ஃப் டிரைவ். இவங்க வீடு இருக்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இருக்குது. டெய்லி ஒரு 10-10:30 மணிக்கு தன்னுடைய சின்ன காரை அவங்களே செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போவாங்க கோர்ட்டுக்கு. அன்னைக்கு தேதியில் அவங்களுக்கு 6 கேஸு, 2 கேஸு ஃபைனல் ஆர்குமெண்ட், 2 கேஸு ஜட்ஜ்மெண்ட்டு, 2 கேஸு வாய்தா வந்துடும். இந்த சிந்தனை அவங்க மண்டையில் ஓடிச்சு, ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வழக்கறிஞர் தன்னுடைய ஆசையான அந்த சின்ன காரை ஓட்டிக்கிட்டு அப்படியே ராதாகிருஷ்ணன் ரோடை தாண்டி அப்படி பீச் ரோடுன்னு சொல்லக்கூடிய காமராஜர் சாலைக்கு வராங்க. இப்போ கோர்ட்டுக்கு போகணும், லெஃப்டில் கட் பண்ணணும். பின்னாடி ஒரு பைக் வருது. அதனுடைய சத்தத்தையும் பைக்கையும் மிரரில் பார்த்துட்டாங்க வக்கீல் மேடம். வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு போகிறாங்க. வளைவில் முந்தாதேங்கிறது எல்லா வண்டி ஓட்டுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த பைக்கில் வர்றவர் என்ன பண்ணுறாருனா, இந்த சின்ன காருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் முந்தாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே முந்துறார். இப்போது வக்கீல் மேடத்தினுடைய கார் அந்த பைக்கை உரசுற மாதிரி போகுது ஒழிய டச் ஆகலை. இப்போ அந்த பைக்கில் வந்த பைக் மேன் என்ன செய்கிறாருனா, இந்த மேடத்தை திரும்பி பார்த்து கண்ணாடியை இறக்குன்னு செய்கை காட்டுறார். மேடம் காரை நிறுத்திட்டாங்க, கண்ணாடியை இறக்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாரு. மேடம் ரொம்ப பொறுமையாக, இந்த நிறைகுடம் இல்லையா, அது எப்போவுமே பொறுமையாக தான் இருக்கும். பொறுமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்களுக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தாரோ அவர் தான் எனக்கும் கொடுத்தாருன்னு பொறுமையாக சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பைக்கில் வந்தவர் சொல்கிறாரு, பொம்பளைகளெல்லாம் கார் ஓட்ட வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம ரோட்டில் இந்த காட்சியை பார்க்குறோம். உடனே இந்த வக்கீலுக்கு ஒரு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கார் ஓட்டுறதே உன்னாலன்னு கூட சொல்லலை, உங்களால் சகிக்க முடியலை. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மா ஒரு பெண், உங்கள் மனைவி ஒரு பெண், நீங்கள் ஈன்றெடுத்த உங்கள் மகளும் ஒரு பெண், அவர்களெல்லாம் என்ன பாடுபடுகிறார்களோ. இதுதான் அந்த வக்கீல் அம்மா சொன்ன வார்த்தை. இப்போ அந்த பைக் ஓட்டிகிட்டு போனார் இல்லையா, அவர் பைக்கில் ஆல்ரெடி 2 லேடிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒன்று சின்ன குழந்தை மகள், இன்னொன்று அவருடைய மனைவி. தன்னுடைய கணவனை இந்த வக்கீல் இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த பைக்கில் இருந்த மனைவிக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அது எவ்வளோ வீட்டில் எவ்வளோ அனுபவிச்சிருக்கும் பாருங்கள். இப்போது கார் ஸ்லோவாக போகுது, பைக்கு முந்திடுச்சு காரை. பைக்கில் இருக்கக்கூடிய அந்த பைக்கு ஓட்டுறவுடைய சம்சாரம் அப்படியே இந்த வக்கீல் அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. நம்ம சினிமாவில் வர்ற காட்சி போல் திரும்பி பார்த்து இந்த வக்கீலுக்கு ஒரு டாட்டா காட்டி ஒரு புன்னகையும் செய்து தன்னுடைய கையை தம்சப் போல காட்டி ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். இதோட அந்த கதை முடிஞ்சு போச்சு.
இது சொல்கிற கருத்து என்ன? அருமை நேயர்களே, எவ்வளவுதான் படித்து எவ்வளவுதான் நாகரிக உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இன்றைக்கும் பெண்கள் படித்து முன்னேறுவதை ஏற்றுக்கொள்ள இயலாத ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அதையும் விரும்பாத ஆண்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைக்கும் வீணர்களை வீழ்த்துவோம் சொன்னான். எல்லாம் அப்படி ஏட்டில் தான் படிச்சுட்டு போகிறோமே ஒழிய நடைமுறையில் வீட்டில் இருக்கக்கூடிய தாயையும் மனைவியையும் மகளையும் நம்மை போல சமமாக நேசிக்கக்கூடிய ஒரு பற்றுதல் இந்த சமுதாயத்தில் இன்னமும் ஏற்படவில்லை. நேயர்களே, பெண்களை பொறுத்தவரையில் நாம் பெருமையாக பார்க்கிறோம். அது உள்ளத்தில் இருந்து பெருமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உருவாக வேண்டும். இன்னும் சில ஆண்களை நாம் பார்க்குறோம் வாழ்க்கையில். ஒரு உதாரணம் அதுக்கு எங்கள் தமிழ்வாத்தியார் சொல்லுவார். சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நெடுஞ்செழியன் கோப்பெருந்தேவி தன் அருகில் இருந்ததனால்தான் தீர்ப்பையே தப்பா சொன்னான் என்று சொல்லுவார். கொண்டு வா என்று சொன்னதற்கு பதில் கோவலனை கொன்று வா என்று சொல்லிவிட்டான். ஒரே ஒரு எழுத்துப்பிழை. மனைவி அருகில் இருந்ததனால் இவனுக்குள் ஒரு அகங்காரம் ஏற்பட்டது என்று சொல்லுவார். நேயர்களே, குடும்பத்தோடு வெளியில் செல்லக்கூடிய சில ஆண்கள் சில பொது இடங்களில் சில நேரங்களில் சில தேவையில்லாத மனிதர்களைப் போல சண்டையிடும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை நண்பர்களே, பொது இடங்களில் மனைவி பிள்ளைகளை வைத்து கொண்டு சண்டையிடாதீர்கள். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட சண்டையிடாதீர்கள். நீங்கள் ஒருவரிடம் சண்டையிடுகின்ற பொழுது இந்த காட்சியை காணுகின்ற உங்கள் மனைவியும் உங்கள் குழந்தைகளும் நம்முடைய தந்தை இவ்வாறு நடந்து கொள்ளுகிறாரே என கருதி அவர்கள் கூனி குறுகி அந்த இடத்தில் இருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண் மகன் என்பவன் அனைவரையும் நேசிக்கக்கூடியவனாக இருப்பானே, ஆனால் தன் வீட்டு பெண் பிள்ளைகளையோ ஏனைய பிள்ளைகளையோ வைத்துக்கொண்டு தெருவில் சண்டையிடக்கூடிய ஒரு நிலைமைகளை தவிர்த்துதல் வேண்டும். அதை போல எல்லா பெண்களையும் மதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுவான் பாரதி, ஆணென்ன பெண்ணென்ன அனைவரும் சமமே என்று சொல்லுவான். எல்லோரையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.